இந்தியாவில் அரசு ஊழியர்களின் சம்பள கனவு பல வருடங்களாக ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. அந்த கேள்விக்கான விடைதான் ஊதியக்குழு. ஒவ்வொரு 10 வருடங்களுக்கு ஒருமுறை மத்திய அரசு ஒரு கமிஷனை அமைத்து ஊழியர்களின் சம்பளத்தை மாற்றி அமைக்கிறது. அதுதான் இந்த ஊதியக்குழு. இப்போது 8வது ஊதியக்குழு என்ன செய்ய போகிறது? சம்பளம் உயருமா? வாழ்க்கை தரம் மாறுமா? இந்த வீடியோவில் இந்த கமிஷனின் பின்னணியையும் தற்பொழுது என்ன நடக்கிறது என்பதையும் என்ன திருப்பங்கள் காத்திருக்கின்றன என்பதையும் பார்க்கலாம். சுதந்திரத்திற்கு பிறகு அரசு ஊழியர்களின் சம்பளத்தை ஒழுங்குபடுத்த பல ஊதிய குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. ஒவ்வொரு குழுவும் நாட்டின் பொருளாதார நிலை, பணவீக்கம் மற்றும் ஊழியர்களின் தேவைகளை ஆராய்ந்து புதிய சம்பள அமைப்பை பரிந்துரைக்கிறது. முன்பு அமைக்கப்பட்ட 7வது ஊதியக்குழு ஊழியர்களின் சம்பளத்தை கணிசமாக உயர்த்தியது. இப்போது 8வது ஊதியக்குழுவின் பரிந்துரைகள் எப்படி இருக்கும்? 8வது ஊதியக்குழு அமைக்கப்படும் என்று அரசு அறிவித்துள்ளது. ஆனால் கமிட்டியின் உறுப்பினர்கள் யார், எப்பொழுது அறிக்கை சமர்ப்பிப்பார்கள் போன்ற விவரங்கள் இன்னும் வெளியாகவில்லை. இந்த கமிஷன் ஊழியர்களின் சம்பளத்தை எந்த ஃபார்முலாவின் கீழ் மாற்றி அமைக்கப் போகிறது? ஃபிட்மென்ட் ஃபார்முலா மாறுமா? அடிப்படை சம்பளம் உயர்வு இருக்குமா? அகவிலைப்படி அடிப்படை சம்பளத்துடன் இணைக்கப்படுமா போன்ற கேள்விகளுக்கு விடை கிடைக்க வேண்டும். அரசு ஊழியர்கள் இந்த சம்பள உயர்வை பெரிதும் எதிர்பார்க்கிறார்கள். ஏனெனில் விலைவாசி உயர்வு அவர்களின் வாழ்க்கை செலவுகளை அதிகரித்துள்ளது. அதே நேரத்தில் அரசின் நிதி நிலைமை, பொருளாதார சவால்கள் போன்ற காரணிகளும் சம்பள உயர்வை தீர்மானிக்கும். எனவே இந்த முறை சம்பள உயர்வு எவ்வளவு இருக்கும் என்பதில் பல திருப்பங்கள் உள்ளன. சம்பள உயர்வு மட்டுமல்ல, ஓய்வூதியதாரர்களின் ஓய்வூதியத்திலும் மாற்றங்கள் இருக்கும். அவர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் வகையில் ஓய்வூதிய குழு என்ன பரிந்துரைகளை வழங்கும் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோவில் பல திருப்பங்கள் உள்ளன. அரசு ஊழியர்களின் சம்பள உயர்வு குறித்த முடிவுகள் நாட்டின் பொருளாதார நிலை மற்றும் அரசின் முடிவுகளை பொறுத்தது. எனவே ஊதிய குழுவின் பரிந்துரைகள் எப்பொழுது வரும், அதில் என்ன முக்கிய அம்சங்கள் இருக்கும் என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். அரசு ஊழியர்களின் எதிர்காலத்தை மாற்றியமைக்கும் இந்த ஊதியக்குழுவின் முடிவுகள் எப்படி இருக்கும்? 8வது குழுவின் முடிவுகள் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களின் வாழ்க்கையில் ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்தும். இந்த மாற்றங்களுக்காக நாம் அனைவரும் காத்திருப்போம். இது போன்ற மேலும் தகவல்களுக்கு எங்கள் சேனலை பாருங்கள். சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.